தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 53 முதல் 56 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக கடைசி வாக்கியம் 56வது வாக்கியம். மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகைகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடமிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவர் வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலம் அடைந்தனர். அவர் இயேசுவை தொட்டவர்கள் அத்தனை பேரும் நலம் அடைந்தார்கள். அன்பங்களே, இந்த காலகட்டத்திலும் இயேசு நம்மளை தொடுகின்றார். எவ்வாறு இயேசு நம்மளை தொடுகின்றார் அதை நாம் பார்க்கின்றோம் திருப்பலி வழியாக. அப்போ இங்கே நாம் அவர்களை தொட அனுமதிக்குமாறு அவர் வேண்டினார்கள். அப்படி என்றால் நாம் தெய்வத்தை தொட தெய்வம் நம்மை அனுமதிக்கின்றார். எவ்வாறு? திருப்பலி வழியாக, நற்கருணை வழியாக. நற்கருணை நபர் பெறுகின்ற சமயத்தில் நடக்கிற அற்புதங்கள். அவன் கரங்களில் அவன் பெறுகின்றான். அப்போ கரங்களில் பெறுகின்ற சமயத்தில் இயேசு இதான் நம்முடைய கரங்களில் வருகின்றார். அப்போ உடலில் இருக்கின்ற நோய்கள் அனைத்தையும் அங்கு நீங்கி போகின்றன. அதன் பிறகு அதை உட்கொள்கின்ற சமயத்தில் இயேசு நம்முடைய ரத்தத்தோடு கலந்து விடுகின்றார், உயிரோடு கலந்து விடுகின்றார். அப்போ நம்முடைய மனதில் இருக்கின்ற மன காயங்கள் எல்லாம் அங்கு ஆற்றப்படுகின்றன. அதன் பிறகு நாம் போய் நம்ம இருக்கிற இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே நன்றி சொல்கிறோம், ஆண்டவரே நன்றி என்று. அப்போ நன்றி சொல்கிற சமயத்தில் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த மூன்றும் நடக்கிறது. எப்போ நடக்கிறது? அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு செயல் என்னது? நான் நற்கருணை பெறுகிற சமயத்தில் ஆமேன் என்ற வார்த்தை நான் சொல்லுகிற பொழுது, ஆமேன் எல்லாம் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்படி உண்டாகட்டும், ஆமாம், இது கடவுள் திருவுடல் தான். அப்போ இங்கே குருவானவர் கொடுக்குற சமயத்தில் இது கிறிஸ்துவின் திருவுடல் சொல்லும்போது, ஆமாம் நான் நம்புகின்றேன், இது கிறிஸ்துவின் திருவுடல் தான் என்று நான் நம்பிக்கையோடு நான் ஏற்றுக்கொள்கிற சமயத்தில் இதான் இயேசு கிறிஸ்து என் கரங்களில் வருகின்றார், என் உயிரோடு கலந்து விடுகின்றார், என்னை அவர் ஆசீர்வதிக்கின்றார். அப்போ இயேசு என்னை தொடுகின்றார், நான் இயேசுவை நான் தொடுகின்றேன், நான் அவரை தொடுவதற்காக அவர் என்னை அனுமதிக்கின்றார். இதை நான் பார்க்கின்றோம். அப்போ இதெல்லாமே எங்கே நடக்கும் என்றால் திருப்பலி வேளையில். அப்போ நான் எந்த அளவுக்கு நான் தகுதியோடு நாம் பங்கெடுக்கின்றோம் அப்போ தான் அது கிடைக்கும். மக்களே, நாம் அன்றாடுவோம், தகுதியோடு பலிப்பிடத்தில் நாம் கடந்து வருவோம். ஆண்டவரே, இதோ நான் உன்னை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், நீயும் அதுக்கு அனுமதிக்கின்றாய். அதான் திருப்பலி வழியாக. அவர் திருப்பலி வழியில் உன்னை நான் சொந்தமாக்க எனக்கு கிருபை தாருமாறு செய்து தாகத்தோடும் அன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, தகுதியற்ற நிலையில் நான் இந்த அப்பத்தை உண்ணாமல் தகுதியோடு நல்ல ஒரு பாவ சங்கத்தினம் செய்து இதோ உன்னை உட்கொள்ள எனக்கு சக்தியை தந்திரலும். அதன் வழியாக என் உடலிலும் மனதிலும் உள்ள காயங்களை எடுத்து மாற்றிலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.